தர்மராஜன்கிட்ட அர்ஜுனன் சொல்றாரு, அந்த பாசுபதாஸ்திரம் எப்படி போய் வாங்கும்போது அந்த பகவான் ஈஸ்வரன் வந்து எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாருன்னா, அந்த காட்சி வந்து அப்படியே எப்படி அர்ஜுனன் வந்து விலைக்கு தர்மராஜன் சொல்றாருன்னா, மாயமாய் மறைந்து ஆகாயத்தில் வெல்வெடையின் மீது 5 முகமும் சிவந்த சடையும் புலித்தோளுடையும் சூழப்படையும் அரபா அரபா அதாவது அரபாபரணமும் பாம்போட அரபாபரணமும் அம்புலிச்சடையும் கயிறு நுரியும் கபாலமும் முப்பரி நூலும் கொன்றை கூவிலும் அருகு வெள்ளெருகு இவை முதலிய பத்திர புஷ்பங்களும் திரிமுண்டரமும் திரிநேத்திரமும் இளங்கும்படியாய் பச்சை கொடிய பாகம் வகித்து நாராயணன் பிரம்மன் ஆகண்டலன் விநாயகர் சுப்பிரமணியர் வீரபத்திரர் இன்னும் உண்டான சகல தேவர்களுடன் பிரசன்னமாகி தேவபூரி தேவசங்கம் தேவமுரசு தேவதுந்துமி முதலிய வாத்தியங்கள் கோசிக்க ஜெய ஜெய வென்று புஷ்பமாரி வரிசிக்க தரிசனம் தந்து அருளினார். உடனே நான் எழுந்தோடி விழுந்து வணங்கி அரணை போற்றி யாதியோ ஆதியோ போற்றி போற்றி ஆரணமரியா அமலனே போற்றி என்று துதித்து கண்ணீர் சோரகால் தள்ளாடி நின்றேன். நின்ற என்னை நிமலன் அணைத்து சந்தோஷத்துடன் தானவன் பன்றியாய் வந்தாறு இறைத்து பாசுபத ஆஸ்திரமும் அளித்து மந்திர உபதேசமும் செய்து முஸ்நிலையும் கற்பித்தனர். உமையவளும் சக்தி அளித்து சத்துரு ஜெயம் செய்ய கடவை என்று என்னை வாழ்த்தினார்கள். பிரம்மா மகாவிஷ்ணு முதலிய யாவரும் அநேக யுகங்களும் அஸ்திரங்களும் கணைகளும் கொடுத்தார்கள். நான் அவர்களை வணங்கி வாழ்த்தி இருந்தேன். தேவர்களுடனான சிற்பரநாதன் சங்கரியோடு தன் சாரலுக்கு எழுந்து அழினார். அக்கால் தேவேந்திரன் தன் விமானத்தின் மீது ஏறும்படி சொல்லி தேவ தவம் இழைத்திருக்கின்றபடியால் தெய்வலோகம் வந்திருந்து பின் வரலாம் என்று அழைக்க அப்படியே சென்றேன். யாவரையும் கண்டேன். வெயிலிலும் காற்றிலும் பனியிலும் இருந்து வரிந்திழைத்த தவத்தினால் உற்ற ஆயாசம் எல்லாம் தணிந்தேன். அதிகாலையில் இந்திரன் வந்து என்னை இறந்து சத்துருக்களை கொன்று இந்திரலோகத்தின் நிலைமையை நிறுத்தி என்று ஏற்க நல்லதென்று காலகேயதிரு நிவாத கவசர்களையும் கொன்று தேவதத்தம் என்னும் சங்கமும் 8 திசையும் கிரணங்கள் வீசு கிரீடமும் பெற்று குழுவிருக்கும் போது இந்திரன் மகிழ்ந்து அமுத போசனமும் ஊட்டமும் உண்டு இந்திராணி மகிழ்ந்து உபசரிக்க சிறனால் தான் வாழ்ந்தேன். அப்படி இருக்க என் மீது ஊர்வசி மோகம் கொண்டு வர நான் தாய் என்று விலக அப்போது அவள் என்னை பேடி ரூபமாக சபித்தாள். உடனே தேவராஜன் அறிந்து அந்த சாபத்தை விலக்கி விடும்படி அந்த ஊர்வசியை அழைத்தார். அவள் வந்து சாபத்தை மாற்றும் போது அந்த பேடி உருவத்தை நான் எப்போது நினைக்கின்றேனோ அப்போது வரவும் மற்ற வேளையில் நீங்கவும் செய்து இன்னைக்கு இந்த காலம் என்று சொன்னால் அப்படியே யான் பெற்றுக்கொண்டு தேவரீரை விட்டு பிரிந்து நெடுநாளாகையால் பூமியில் தங்களை பார்க்க வேண்டும் என்று இங்கு வந்தேன். இதுவரையிலும் நான் போய் வந்த அர்த்தமனம் என்று சொல்லி நமஸ்கரித்த தம்பியை தர்மராஜன் அழைத்து புலங்க ஆகிதம் முற்று எவ்வளவு பாக்கியம் நான் செய்யாமல் போனேன். ஆனாலும் உன்னை கண்டேன். ஈஸ்வரனோடு தழுவிய தேகம் இது. அவரால் எரியப்பட்ட சரீரம் இது. அவருடைய பாதங்களினால் வருவாத சிரம் இது. அவரை வில்லினால் மோதி அடித்த கரங்கள் இது என்று அவை எங்கள் தோறும் முத்தமிட்ட மகிழ்ச்சியுடன் மற்ற யாவரும் கழித்திருந்தாங்க. அர்ஜுனன் தர்மராஜ் எப்படி பண்றாருன்னா, அந்த ஈஸ்வரன்கிட்ட போய் கையில தொட்ட கையை அந்த ஈஸ்வரனை வந்து பாதத்துல நெஞ்சு பாவாங்கிட்டே போய் இப்படி எல்லாம் பட்டதா அந்த ஈஸ்வரனை பார்த்து அப்பேற்பட்ட அர்ஜுனனை கட்டி தள்ளி ஒரு பாகமா அப்படி முத்தோட குழந்தை மாதிரி தம்பி முத்தமிடுறாராம் தர்மராஜன். அப்பேற்பட்ட புண்ணியமான கட்டம் இதோட இன்னைக்கு நிறுத்திக்கும். ரைட். சக்கரவர்த்தி திருமணம் கோவிந்தா கோவிந்தா.